பேராசிரியர் திரு கிளாட்சன் சேவியர் நம்மோடு இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தன்னுடைய எலைட் ஒரு ராணுவம் மூலமாக அமெரிக்கா வெனிசுலா அதிபரை நாடு கடத்தி இருக்கிறது. இந்த நிகழ்வு அப்படிங்கறத ட்ரம்ப்பும் உறுதிப்படுத்தி இருக்கிறார். இது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? முதல்ல இது எப்படி சாத்தியமானதுன்னு பார்க்கணும். இது ஒரு மிகவும் துரதிருஷ்டவசமான ஒரு சூழ்நிலை. ஏற்கனவே நிக்கோலஸ் மடூரோ அமெரிக்காவுக்கு நெருக்கம் காட்டின ஒருத்தரா தான் இருக்காரு. அதுல பெரிய அந்நியப்பட்டவரா இல்ல. ஆனா ட்ரம்ப்புக்கு எதிரானவரா இருந்திருக்கிறார். ஆனா நிக்கோலஸ் மடூரோவும் ஒரு மிக நல்லாட்சி அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அவரும் ஒரு கொடுங்கோல் ஆட்சியை தான் நடத்திட்டு இருந்திருக்கார். அதுல பெரிய வித்தியாசம் சந்தேகங்கள் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா இது இருந்த போதிலும் இப்படி திடீர் தாக்குதல் அப்படிங்கிறது ஏற்கனவே ஒன்று எதிர்பார்த்த தாக்குதலா தான் நம்ம எல்லாரும் பார்க்க வேண்டியிருக்கு. ஏற்கனவே அவங்களுடைய கப்பலை அவங்க பிடிச்சு வச்சிருந்தது. அடுத்து கப்பல்களை கப்பல் மேல் தாக்குதல் நடத்துறது எல்லாமே நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான். ஆனா இந்த திடீர் தாக்குதல் என்ன ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கு அப்படின்னா, நேரடியா கரகஸ் நகர்லயும் இருந்த கலேட்டா நகர்லயும் தாக்குதல் நடந்திருக்குது அப்படின்னு பார்க்கறது அதிர்ச்சியா இருக்கு. நிக்கோலஸ் மடூரோவையே இவங்க நாடு கடத்தி இருக்கிறதுன்னு சொல்றதும் ஒரு அதிர்ச்சியான தகவலா தான் இப்ப பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இந்த நாடு கடத்தல் அப்படிங்கிறது என்ன மாதிரியான பின் விளைவுகளை கொடுக்கும்? அதோட ப்ரொசீஜர்ஸ் என்ன? இப்போ அதாவது உலகின் அதிகாரமிக்க ஒரு நாடாக அமெரிக்கா இருந்தாலும் ஒரு நாட்டினுடைய அதிபரை இந்த மாதிரியான செய்யக்கூடிய செயல் அப்படிங்கிறது மூலமா என்ன சொல்ல முயற்சிக்கிறது அமெரிக்கா? அதாவது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மட்டும் இல்ல, அது எப்பவுமே ஒரு பெரிய அண்ணனுடைய அந்த ஒரு போக்கு தான் இருந்திருக்கு. பிக் பிரதர் ஆட்டிடியூட்னு சொல்றதுதான் இருந்திருக்கு. அதையே தான் இவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த வெளிப்பாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பகிரங்கமா இவங்க பண்ண தாக்குதல் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடியதே கிடையாது. உலக நாடுகள்ல எந்த நாட்டிலையும் நாங்க போயிடுவோம், எந்த நாட்டுல வேணா என்ன வேணா பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு செய்திக்காக கொடுக்குறாங்க. இப்ப ஈரான் இடையிலயும் பெரிய பிரச்சனைகள் இருந்திருக்கு. ஈரான்ல சண்டைகள் நடந்துட்டு இருக்கு, போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. உள்நாட்டு போராட்டங்களை நீங்க தடுத்து நிறுத்தலைன்னா நாங்க நேரடியா தாக்குதல் நடத்துவோம்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி சொல்றதுக்கான எந்தவித நியாயமும் கிடையாது. ஒரு நியாயமற்ற நிலையில இவர் நடந்துக்கிறதா தான் தோணுது. உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய செய்தி ஒரு பொறுப்பற்ற தன்மையை வெளிப்படுத்துது. நன்றி திரு கிளாட்சன். இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக.